பேர் சந்தோஷமா இருக்கீங்க? எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீங்க? எதுக்கு சிஸ்டர்? ரெடியா தூங்குறதுக்கா? இல்ல, ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம இன்னைக்கு கேட்க போகிறோம். ஒரு வாரமும் நம்ம ஆண்டவருடைய சமூகத்துல வரும்போது எப்படி வருகிறோம்? எனக்கு ஏதாவது பேசுவாரா, எனக்கு ஏதாவது தருவாரா? ஏன்னா நீங்க கடந்து வந்திருக்கிற அந்த 6 நாட்களிலும் நீங்க என்னென்ன காரியம் ஃபேஸ் பண்ணீங்கன்ட்டு உங்க வீட்டில் இருக்கிறவங்களுக்கே தெரிந்திருக்காது. ஆமென். யாருக்குமே தெரிஞ்சிருக்காது. உங்க கூடயே தான் இருப்பாங்க, உங்க கூடயே தான் தூங்குவாங்க, உங்க கூடயே தான் பேசுவாங்க. ஆனா அவங்களுக்கே கூட தெரியாது நீங்கள் எதெல்லாம் கடந்து போறீங்கன்னா என் தேவன் அறிவார். ஆமென். அந்த எல்லாவற்றிற்கும் ஆண்டவர் இன்னைக்கு உங்க கூட பேச சித்தமா இருக்கிறார். நம்ம எடுத்து வாசிப்போம். சங்கீதம் 126 5ஆம் வசனம். சங்கீதம் 126. கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறுப்பார்கள். ஆமென். எத்தனை பேர் இந்த வசனத்தை படிச்சிருக்கிறீங்க? எல்லாருமே படிச்சிருப்போம். சங்கீத பகுதி நம்ம தியானித்திருக்கிறோம். கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறுப்பார்கள். ஆமென். இந்த நாளில் கண்ணீரோடு யார் யார் வந்திருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா என் தேவனாகிய கர்த்தர் அறிவார். உங்கள் கண்ணீரோடு நீங்கள் விதைத்த எல்லா காரியத்திலையும் நிச்சயமாய் கம்பீரத்தோடு அறுக்க செய்வார். ஆமென். விசுவாசிக்கிறவங்க ஒரு கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா. நிச்சயமாக. ஏன்னா எத்தனையோ இப்போ நான் எத்தனை பேர் கடைசியா சந்தோஷமா சிரிச்சிங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்? கொஞ்சம் அட்லீஸ்ட் ஒரு 2 செகண்ட்ஸ் ஆகுது எடுக்கும். நம்ம யோசிப்போம், ஆமா எப்போ நம்ம ஜாலியா இருந்தோம், எப்போ நம்ம சந்தோஷமா இருந்தோம். சரி, இப்படிலாம் இருக்கும்போது டக்குன்னு மோஸ்டா என்ன சொல்வாங்க? சின்ன வயசுல ஜாலியா இருந்தேன் சிஸ்டர், அதான் அந்த குழந்தை பருவத்துல ஜாலியா இருந்தேன், ஏண்டா வளர்ந்தோன்னு இருக்கு அப்படின்னு தான் சொல்வேன் இல்லைங்களா? ஆனா எப்போ அழுதிங்க கடைசியா அப்படின்னு கேட்டா டக்குன்னு சொல்லிடலாம் இல்லையா? இப்போ கூட வர்ஷிப்ல அழுதேன் சிஸ்டர் அப்படின்னு சொல்லிடலாம். ஏன்னா கண்ணீருக்கும் நம்ம சந்தோஷத்துக்கும் அவ்வளோ இடைவேளி நமக்கு இருக்கிறது. ஆமென். ஏன்னா அந்த போன வாரத்துக்கு முந்தின வாரம் கூட பாஸ்டர் கண்களை பத்தி மெசேஜ் எடுத்தார். ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்கிறவங்க ஒரு ஆமென் சொல்லாமா? சரி, கேள்வி கேட்போம் அப்போ அதுல இருந்து. ஐயோ ஏன்டா ஆமென் சொன்னோம். சரி கவனிங்க. கண்கள் தான் என்னன்னு சொன்னாரு? இட்ஸ் ஓப்பன் டோர் ஃபார் யுவர் சோல் அண்ட் இட்ஸ் யுவர் ஓப்பன் டோர் ஃபார் யுவர் பாடி. கரெக்டா? கண்ணு தான் ஓப்பன் டோர் அப்படின்னு சொன்னார். கண்ணு எல்லாவற்றையும் ரிசீவ் பண்ணுது. கரெக்டா? ஆனா அந்த கண்ணுல இருந்து ஒன்று அவுட்லெட்டா வெளியே வருது, ஒரு விஷயம் வெளியே வருதுன்னா என்னது? மட்டும்தான் கண்ணீர் மட்டும்தான். கரெக்டா? அது எல்லாவற்றையும் ரிசீவ் பண்ணும். அது என்ன சொல்றது? அதை திருப்தி ஆக்க முடியாதுன்னு வேத வசனம் சொல்லுகிறபடி என்னென்ன பார்க்குறீங்களோ எல்லாத்தையும் ரிசீவ் பண்ணும். ஆனால் பாஸ்டர் ஏற்கனவே மெசேஜில் சொன்ன மாதிரி அந்த கண்களில் தான் உங்களோட எமோஷனல் தெரியும். இட் மே பி யுவர் ஜாய், இட் மே பி யுவர் டியர்ஸ். எதுவாக இருந்தாலும், உங்கள் சந்தோஷமாக இருந்தாலும் துக்கமாக இருந்தாலும் அந்த கண்களில் தான் என்ன ஆகும்? வெளிப்படும். அப்போ இந்த இடத்துல எந்த வெளிப்பாட்டை குறிக்கிறதுனா கண்ணீர் குறிக்கிறது. அப்போ உங்களுடைய கண்ணீர், நீங்கள் எந்தெந்த காரியத்தெல்லாம் கண்ணீர் விட்டீங்களோ, நான் ஏற்கனவே சொன்னபடி எங்கெங்கெல்லாம் கண்ணீர் விட்டீங்களோ, பாத்ரூம்ல போய் அழுதிங்களோ, தலகணையை முட்டி அழுதிங்களோ, இல்லை யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு கதவு சாத்தி சத்தம் போட்டு அழுதிங்களோ, ஆனா எல்லா கண்ணீருக்கும், நீங்கள் விட்ட எல்லா கண்ணீருக்கும் கர்த்தர் நிச்சயமாய் கம்பீரத்தோடு அறுக்க செய்வார். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் சிந்தின எல்லா கண்ணீருக்கும் என் தேவன் என்னை கம்பீரத்தோடு அறுவடை செய்ய சித்தமா இருக்கிறார். அவர் வல்லவரா இருக்கிறார். ஆமென். உங்க கண்ணீரை பக்கத்துல இருக்கிறவங்க பார்க்காம இருக்கலாம். இப்போ கூட நினைக்கலாம் பக்கத்துல, இவளுக்கு என்ன குறைச்சல், இவனுக்கு என்ன குறைச்சல், நல்லா சூப்பரா வராங்க, உங்களுக்கு என்னப்பா இருக்க போது? நேர்ல சொல்லலனாலும் பின்னாடி போய் வீட்டில் பேசுவாங்க, அவங்களுக்கு என்ன குறைச்சல். மோஸ்டா இந்த மொய் வைக்கிற டைம்லலாம் வரும், வச்சிருக்கிறான் பாரு 500 ரூபாவை தூக்கி. கரெக்டா? அவனுக்கு என்ன குறைச்சல், நல்லா தானே இருக்கான், நல்லா தானே வாழறான், ஏன் ஒரு 2000 ரூபாய் வச்சானே அப்படின்னு வரும். ஆனா அவங்க எந்த காரியத்தை கடந்து போகிறார்கள் என்பது உங்களுக்கு எனக்கு தெரியாது. கரெக்டா? அதே போலதான் பக்கத்துல யார் யார் எப்படிலாம் கண்ணீர் விடுறாங்கன்றது தெரியாது. உங்ககிட்ட மாயமாலமான ஒரு சிரிப்பையோ மாயமாலமான ஒரு சந்தோஷத்தையோ காட்டி கொண்டு இருக்கலாம். ஆனா உங்க கண்ணீரை பார்க்கிற தேவன் உண்டு. அதான் ஆகார் பேரிட்டார், என்னை காண்கிற தேவன் எனக்கு ஒரு உண்டு. ஆமென். என்னை காண்கிற தேவன் உண்டு, அவர் லகாய் ரோயி என்று சொல்லி அந்த துறவுக்கு பேரிட்டாலாம். கர்த்தர் இன்னைக்கு உங்ககிட்ட பேச என்ன விருப்பப்படுகிறார்னா, நான் உன் கண்ணீரை கண்டேன். ஆமென். கண்ணீரோடு நீ எதெல்லாம் விதைச்சிருக்கிறீங்களோ அது எல்லாவற்றையும் இந்த வாரத்துல, இந்த மாசத்துல, நான் சொல்ற வருகிற இந்த 3ஆவது மாதத்துல, 3 அப்படின்னாலே வேதத்தின்படி என்ன சொல்வாங்கன்னா உயிர் தெழுதல்.
அப்ப இந்த 3வது மாதத்துல எதெல்லாம் நீங்கள் மரித்த காரியம் போல இருக்கிறதோ அது எல்லாவற்றையும் இந்த 3வது மாதத்துல ஆண்டவர் உயிர் தெழும்ப செய்வார். ஆமென். எல்லாவற்றையும் நீங்க என்னென்னலாம் நீங்க யோசித்து கொண்டு கண்ணீர் விட்டீங்களோ அந்த எல்லா காரியத்துல இருந்து கம்பீரமாய் அறுவடை செய்ய உயிர் தெழ செய்வார். ஆமென். ஹல்லேலூயா. இப்போ நம்ம விதைக்கிறோம், கண்ணீரோட என்ன பண்ணிருக்கோம், கண்ணீரையே விதைச்சிருக்கிறோம். ஆனா சில நேரங்கள்ல அந்த விதையை எங்க விதைக்கணும்னு தெரியாம நம்ம விதைச்சிட்டு இருக்கோம். ஆமென். விதை அப்படின்னாலே பைபிள்ல ஒரு பேரபிள், ஒரு ஓமை இருக்கிறது. அந்த ஓமை தான் எல்லாருக்குமே ஞாபகம் வரும் நம்புறேன். மத்தேயு 13ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிப்போம். மத்தேயு 13:3. விசேஷங்களை ஓமைகளாக சொன்னார். கேளுங்கள், விதைக்கிறவன் ஒருவன் விதைக்க புறப்பட்டான். அவன் விதைகள் சில விதை வழி அருகே விழுந்தது. அப்போது தேங்க்யூ சிஸ்டர். இந்த ஓமை எல்லாருமே படிச்சிருப்பீங்க, அதனால நான் நிறுத்திருக்கேன். ஓகேங்களா? யார் யாருக்கெல்லாம் தெரியும் இந்த ஓமை? இந்த ஸ்டோரி ஓமைனா இஸ் நத்திங் பட் ஆண்டவர் ஒரு ஸ்டோரியை சொல்லி அதில் அந்த ஸ்டோரியிலேருந்து ஒரு மாரல் சொல்லியிருக்காரு அந்த காலத்துலேயே. கரெக்டா? ஸோ அப்போ ஒரு ஓமை சொல்கிறாரு, ஒரு ஸ்டோரி சொல்கிறாரு. விதைக்கிறவன் என்ன பண்ணானா, புறப்பட்டு போனான். அவன் விதைச்சிட்டே போகிறான். அப்போ எங்கெங்கெல்லாம் விழுந்தது அப்படின்னா 3 விதமான சுவிசேஷ புத்தகத்தில் எல்லாமே நீங்கள் கலெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு சில விதைகள் முட்கள் வெளியில் விழுந்தது. எங்கே விழுந்தது? முள்ளில் விழுந்தது. 2வது விதைகள் எங்கே விழுந்ததுன்னா வழி அருகே விழுந்தது. 3வது எங்க விழுந்ததுன்னா கற்பாறையில விழுந்தது. 4வது எங்க விழுந்ததுன்னா நல்ல நிலத்துல விழுந்தது. இந்த உவமைய ஆண்டவர் எதற்கு அப்படியே ஆண்டவரே அர்த்தம் சொல்லியிருப்பாரு. என்னன்னா விதை என்பது தேவனுடைய வார்த்தைன்னு சொல்லியிருப்பாரு. ஆனா இங்க எல்லாம் கவனிங்க, இந்த இடத்துல அந்த ஆண்டவர் சொன்ன ஓமையை நான் வேறு கோணத்தில் திருப்ப நான் ஆசைப்படுறேன். எந்த இடத்துல உங்களை நான் திருப்புறேன்னா, இப்போ விதை என்பது உங்கள் கண்ணீராக இருக்கட்டும், இல்லை உங்கள் ஜெபங்களாக இருக்கட்டும், இல்லை உங்கள் வேண்டுதல்களாக இருக்கட்டும். அப்போ நீங்கள் விடுகிற கண்ணீர் முள்ளில் நீங்கள் விடுறீங்க அப்படின்னா, முள்ளுனா என்னன்னா உலகத்தில் நீங்கள் விடுறீங்க, உலக மக்கள்கிட்ட விடுறீங்க, மனுஷங்கிட்ட போய் என்ன பண்ணுறீங்க, கண்ணீர் விட்டு ஐயோ எனக்கு இப்படி நடந்துருச்சு, இதுல இருந்து நான் எப்படி வெளியே வருவேன், ஐயோ நான் இப்படிப்பட்ட ஒரு அவமானத்தை கடந்து போகிறேன், இதுல இருந்து நான் எப்படி வெளியே வருவேன், இப்படிப்பட்ட பலவீனத்தை நான் கடந்து போகிறதுல இருந்து எப்படி வெளியே வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க உலகத்து மனுஷர்கிட்ட நீங்கள் விடுகிற கண்ணீர் என்ன தெரியுமா ஆகும்? அது முட்கள் போல உங்களையே திரும்ப குத்தும். எப்படி ஸ்டர் குத்தும்? உங்களோட பலவீனத்தை அவங்களே கேட்டுப்பாங்க, உங்களோட வீக்னஸ் அவங்களே கேட்டுட்டு பின்னாடி போய் பேசுவாங்க. இவளுக்கு என்ன தெரியுமா இருக்கான், இவங்களுக்கு என்ன தெரியுமா பிரச்சனையா, இவங்க குடும்பத்துல என்ன தெரியுமா பிரச்சனையா அப்படின்ட்டு முட்களை போல உங்களை குத்துகிறவர்களா இருப்பாங்க. அப்ப நீங்கள் விதைக்கிற கண்ணீர் உங்களுக்கே என்னவா மாறுதா? முட்களை போல மாறுகிற. 2வது பார்த்தோம், கற்பாறையின் மீது விதைக்கப்படுகிற விதை. கற்பாறை அப்படின்னா என்னன்னா அதே மாதிரிதான் உலகத்து பீப்புள் கிட்ட, அதாவது இந்த இடத்துல வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறோம், முளைக்கிற மாதிரி இருக்கும். விதை போட்ட உடனே முளைக்கிற மாதிரி இருக்கும், ஆனா கடைசியில் அது முழுசா முளையாது. அதே தான் மனுஷங்கிட்ட, ஐயோ எனக்கு இது செய்யுங்கள அப்படின்னு சொல்லி நீங்க கண்ணீர் விட்டு அழும்போது என்ன தெரியுமா சொல்லுவாங்க? ஐயோ கண்டிப்பா சிஸ்டர், நிச்சயமாக்கா, உங்களுக்கு செய்யாமையாக்கா, கண்ணாக்கா நீங்களும் நானும் எப்படி பழகிருக்கோம், உங்களுக்கு போய் செய்யாமையா இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஆனா கடைசியில நீங்களும் நினைப்பீங்க, உங்களுடைய நம்பிக்கை என்ன ஆகும்? முளைக்கும். ஆஹா நம்ம கண்ணீருக்கு ஏதோ பதில் சொல்லியிருக்காங்க, முளைக்கிற மாதிரி இருக்கும், கடைசியில என்ன ஆகாது? அது முளைக்காது, அப்படியே அது போயிடும். அதுதான் என்னது? கற்பாறையில் நீங்கள் சிந்துகிற கண்ணீர், கற்பாறையில் நீங்கள் போடுகிற வேண்டுதலோ ஜெபங்களோ அதுதான். வழி அருகே விதைக்கப்பட்ட விதை என்ன ஆச்சா? பறவைகள் வந்து பட்சித்தது. அப்ப பறவைகள் வந்து அதை சாப்பிட்டு போயிருச்சு. அதாவது திருடன் எடுத்துக்கொண்டு போகிற இந்த வழி அருகேன்ற விதை இருக்கு பாருங்க, உங்களுடைய கண்ணீரையோ உங்களுடைய ஜெபங்களையோ வேண்டுதல்களையோ நீங்க ஆண்டவர்கிட்ட சொல்ல வேண்டிய எந்த காரியத்தையோ விதைக்க வேண்டிய காரியத்தை வழி அருகே போடுறீங்க. வழி அருகேனா என்ன சிஸ்டர், எனக்கு தெளிவா சொல்லுங்க, நான் சொல்றேன் பாருங்க. எங்க ஆண்டவர் சமூகத்துல கண்ணீர் விடணுமோ அங்க விடாம சில பேர் இன்னுமே அபிஷேகம் பெற்றிருப்பீங்க, ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்க, ஆனாலும் ஏதாவது ஒருத்தவங்க இங்க போய் இந்த ஜோசிக்காரர்கிட்ட கேட்டு பாருங்க, அவங்க என்ன சொல்லுவாங்க? கரெக்டா சொல்லிடுவாங்க. உங்களுக்கு ஏன் இதை நடக்க மாட்டேங்குது, ஏன் உங்க வீட்டுல இந்த பிரச்சனைன்ட்டு கரெக்டா சொல்லிடுவாங்க. அங்க போய் என்ன பண்றது? அங்க விதைக்கிறது.
திருடங்கிட்டயே போயிட்டு இந்தாப்பா வச்சுக்கோ அப்படின்னு கொடுக்குற மாதிரி, வழி அருகே பட்சித்து போடுகிற பறவை கிட்டயே போயிட்டு உங்களுடைய விதைய நீங்க விதைச்சிட்டு இருக்கிறீங்க. ஆமேன். எத்தனை பேருக்கு புரியுது? ஒரு ஆமேன் சொல்லுங்க. கொஞ்சம் பேர் தான் புரியுது போற, ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. கவனிங்க, அப்ப வழி அருகே விதைக்கப்படுகிற விதைய போல ஒரு சாமியார்கிட்ட போவதோ இல்ல ஜோசியர்கிட்ட போவதோ இல்ல மற்ற காரியங்கள், நான் எல்லாமே இல்ல நான் தேவனுடைய சமூகத்துல தான் இருக்கேன், ஆனாலும் இது சும்மா எனக்காக இல்லை சிஸ்டர். எங்க நாத்தனார் ஒரே தொல்லை சிஸ்டர், எங்க வேற என்ன சொல்லுவாங்க, இது கொழுந்தனார் ஒரே தொல்லை, அப்புறம் வேற என்ன சொல்லுவாங்க ரிலேஷன்ஷிப்ல எங்க என்னது ஓரவத்தி, அந்த ஓரவத்திலாம் ஒரே தொல்லை சிஸ்டர். அதனால தான் போனேன், இல்லைன்னா நான் என்ன பண்ணிருக்க மாட்டேன், போயிருக்கவே மாட்டேன். நான் ரொம்ப ஆண்டவருடைய விஷயத்துல ரொம்ப நல்ல பொண்ணு, நான் இதெல்லாம் போக மாட்டேன்னு சொல்லிட்டு இவங்களாலன்னு காரணம் காட்டிட்டு நீங்க எங்க போய் விதைச்சிடுறீங்க? வழி அருகே போயிட்டு. எங்க விதைக்க கூடாதோ விதை கரெக்டான விதை, ஆனா விதைக்கப்படுகிற இடம் தவறானது. கவனிங்க, இந்த உவமையை ஆண்டவர் தன்னுடைய வேத வசனத்துக்கு ஒப்பிட்டு சொல்லியிருப்பாரு. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இந்த விதை, அதாவது உங்களுக்கு கண்ணீர், ஜெபம், வேண்டுதல், இப்படிப்பட்ட விண்ணப்பங்கள்ன்ற விதைய நீங்க இன்னைக்கு யோசிக்க வேண்டிய காரியம் கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார். எந்த இடத்துல விதைத்து கொண்டிருக்கிறீங்க? கண்ணீரோடு விதைச்சா கம்பீரத்தோடு அறுப்பது நிச்சயம். ஆமென். ஆனா அது எந்த இடத்துல விதைக்கிறீங்கன்றது உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும். இப்போ இந்த நேரத்தில் யோசிச்சு பாருங்க, நான் எந்த இடத்துல போய் விதைச்சிட்டு இருக்கிறேன்? சடங்கு செஞ்சுக்கிட்டு இருக்கேனா, இல்லை இன்னுமே அந்த சாஸ்திர சம்பிரதாயங்கள் சொல்றாங்களே அந்த மாதிரி காரியங்களை நான் செஞ்சு கொண்டிருக்கிறேனா, இல்லை இன்னுமே நான் மனுஷர்கிட்ட போய் அழுது கொண்டிருக்கிறேனா? நான் சொல்றேன், நல்லா கவனிச்சுக்கோங்க. மனுஷன் இன்னைக்கு கேட்பான், ஐயோ அழாதம்மா அழாதப்பா நான் இருக்கிறேன் உனக்கு அப்படின்ட்டுலாம் நல்லா சொல்லுவான். ஆனா கடைசியில் பின்னாடி உங்களுக்கே முள்ளாதான் நிற்பான். ஒரு லிமிட் தான் இருக்கு. என்னதான் இருந்தாலும், அது கணவன் மனைவியா இருந்தாலுமே சரி, தாய் தகப்பனா இருந்தாலுமே சரி, ஒரு பர்டிகுலர் லிமிட் தாண்டிச்சுன்னா என்ன ஆகும்? அப்பா அம்மாவே என்ன சொல்லுவாங்க, ஐயோ சரியான அழுமூஞ்சுமாவ சொல்லுவாங்களா? எத்தனை பேருக்கு சொல்லியிருக்காங்க? நிச்சயமா சொல்லுவாங்க. ஐயோ அவன் ஈஸியா இங்கிலீஷ்ல ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, she is so sensitive, he is so sensitive. சென்சிட்டிவ் என்ன பண்றாங்க, நமக்கு ஒரு பேரை கொடுத்துருவோம், ரொம்ப சென்சிட்டிவ் அவ. அதுனா என்ன அர்த்தம்? அவ அழுமூஞ்சுன்னு அர்த்தம், வேற ஒன்றும் கிடையாது. இங்கிலீஷ்ல சொல்றதுனால புரியாம இருந்துச்சுன்னா புரிய வைக்கிறேன், புரிஞ்சுக்கோங்க. she is so sensitive, he is so sensitive. டேய் நீ ஒரு அழுமூஞ்சுடான்ட்டு உங்க வீட்டில் இருக்கிறவங்க சொல்றாங்கன்னு அர்த்தம். அப்போ நீங்க எந்த இடத்துலையுமே இருந்தாலுமே கூட ஒரு சலிப்பு வந்துடும். ஷோ வந்துட்டு ஆடுறதுக்கு என்ன ஆகும்? ஐயோ வந்துட்டாங்க. கணவன் மனைவிக்குள்ளேயே என்ன ஆகும்? எப்ப பார்த்தாலும் என் ஒய்ஃபுக்கு என்ன வேலை, எதனா ஒன்று எடுத்தாலும், அதுவும் பெண்களுக்கு ஈஸியான ஆயுதமே என்னதுதான்? கண்ணீர் தான். தானா பொல பொல பொலன்னு கொட்டிடும் இல்லையா? நான் கண்ட்ரோல் பண்ணும் தான் சிஸ்டர் நினைக்கிறேன். என்னையும் தாண்டி என்ன ஆயிடுது அப்படியே வந்துடுது. நான் ஸ்டாப் தான் பண்றேன், ஸ்டாப்னு போர்டு போட்டாலும் அங்க நிக்க மாட்டேங்குது. அப்படியே என்ன ஆயிடுது, வந்துடுது. அதுக்கு ஹஸ்பண்ட் எத்தனை பண்ணாங்க, ஐயோ இவகிட்ட அப்பா சரிம்மா நீ அழாத, அழாம மட்டும் பேசி எனக்கு அது போதுன்னு சொல்லிட்டு என்ன போயிடுவாங்க. அப்போ நான் உங்களுக்கு என்ன சொல்றேன்னா, எந்த இடத்துல கண்ணீர் விதைச்சாலுமே கவனமா இருங்க. மனுஷங்கிட்ட ஒரு நாளும் அழாதீங்க, மனுஷங்கிட்ட ஒரு நாளும் அழாதீங்க. இன்னைக்கு உங்களுக்கு மேல் பூசுவானா, பின்னாடி உனக்கு முள்ளா நிற்பான். அதனால தயவு செய்து இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு ஆலோசனை சொல்லுகிறார். நல்லா கவனிச்சுக்கோங்க. நீங்க அழணும்னு உங்களுக்கு தாங்க முடியலையா, மனசு பாரமா இருக்கா, வெட்டிக்கிறது போல இருக்கு சிஸ்டர், யார்கிட்டயாவது சொல்லி அழணும் அப்படின்னா நீங்க சொல்லி அழக்கூடிய சில பேர் நான் சொல்றேன், ஃபர்ஸ்ட் ஆண்டவருடைய சமூகத்துல போங்க. ஃபர்ஸ்ட் ஆண்டவருடைய சமூகத்துல போயிட்டு நீங்க மணிக்கணக்காய் கூட அழலாம். ஏன்னா வேதம் சொல்லுகிறது, உங்கள் கண்ணீரை துருத்தியில் பிடித்து வைத்திருக்கிறாராம். பாட்டில்ல பிடிச்சு வச்சு ஒரு சொட்டு கண்ணீருக்கும் அவர் கணக்கு செய்கிறவராக இருக்கிறார். ஆமென். நீங்கள் பலவீனத்து நிமித்தம் விடுகிற கண்ணீருக்கு அவர் கணக்கு செய்கிறவராக இருக்கிறார். நீங்கள் அவமானத்தின் நிமித்தம் விடுகிற கண்ணீருக்கு அவர் கணக்கு செய்கிறவராக இருக்கிறார். ஆமென். நீங்கள் விடுகிற எல்லா கண்ணீருக்கும் அவர் கணக்கு செய்கிறவராக இருக்கும் பொழுது நீங்க ஏன் மனுஷங்கிட்ட போகணும்? ஒருவேளை ஆண்டவருடைய சமூகத்தில் போயிட்டோம், கட்டாயம் நான் சொல்றேன், ஒரு ரிலாக்ஸேஷன், ஃபுல் ரிலீஃபை யூ கேன் ஃபீல் தட். ஒரு பெரிய ஒரு பாரம், அந்த விடுதலையானதை நீங்கள் ஃபீல் பண்ண முடியும். அதையும் தாண்டி இல்லை நான் என் பார்ட்னர்கிட்ட, என் கணவர்கிட்ட சொல்லணும், என் மனைவி கிட்ட சொல்லணும், இல்லை என் பிள்ளைங்கள்கிட்ட சொல்லி நான் அதை அழணும்னா நீங்கள் சொல்லலாம். ஆட்டோமேட்டிக்காக நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க, அந்த அழ கொஞ்சம் குறைஞ்சிரும். எத்தனை பேருக்கு இந்த அனுபவம் இருக்குது? அழணுன்ட்டு தான் வருவீங்க, ஐயோ நான் ஆண்டோடைய சமூகத்தில் அழுதுட்டேன், இருந்தாலும் என் பிள்ளைகிட்ட இது சொல்லி ஒரு முழு அழுதாதான் எனக்கு ஒரு திருப்தி.
அப்படின்ட்டு இருக்கும். ஆனால் நீங்கள் வருவீங்க ஆட்டோமேட்டிக்காக ஆஸ் யூ ஆர் டெலிவர்ட் ஆல்ரெடி. ஏற்கனவே அங்கே நீங்கள் கொட்டி தீர்த்ததுனால இங்கே கொட்ட முடியும். ஆனால் கொஞ்சமாக தான் அந்த கண்ணீர் வரும். எத்தனை பேர் அதை அந்த அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அனுபவிச்சிருக்கீங்க? ஆமென். கவனிங்க, அதே போல தான் உங்களுடைய எந்த காரியமாக இருந்தாலும் முதல்ல ஆண்டவர்கிட்ட போய் நில்லுங்க. ரெண்டாவது, நீங்கள் நம்பிக்கையாக 90% நம்புகிற இல்லை 99% நம்புகிற ஒரு மனுஷனிடத்த, ஒரு மனுஷரிடத்துல. சில பேர் என்ன பண்ணுவாங்க, ஐயோ என் கஷ்டத்தை சொல்கிறேன்ட்டு இருக்கிற 10 பேருக்கு சொல்லிட்டு இதில் வேற பின்னாடி சொல்கிறது, நான் யார்கிட்டையுமே சொல்லலம்மா, எப்படி போச்சுனே தெரிலம்மா. நல்லா யோசிச்சு பாருங்க, நம்ம தான் சொல்லியிருப்போம். ஆமென். நல்லா யோசிச்சு பார்த்தா நம்மளே தான் வாய் விட்டுருப்போம். கரெக்டா? சரி, கவனிங்க. இப்படி நீங்கள் விதைக்கிற விதை எந்தெந்த இடத்துல சொன்ன, முள்ளுல விதைக்கிறீங்களா, கல்லுல விதைக்கிறீங்களா, வழி அருகே விதைக்கிறீங்களா, இல்லை நல்ல நிலமாகி தேவனுடைய சமூகத்தில் விதைக்கிறீங்களான்றத யோசித்து பாருங்க. வேதம் சொல்லுகிறது, ஈசாக்கு பஞ்சகாலத்தில் விதை விதைத்தான், 100 மடங்கு அறுவடை செய்தான். எப்படிங்க பஞ்சகாலத்தில் விதைக்கும் போது 100 மடங்கு அறுவடை செய்ய முடியும்? நான் சொல்றேன் பாருங்க, தேவனுடைய சமூகத்தில் வெளியிருந்து பார்க்கறவங்களுக்கு தெரியும். அங்க என்ன இருக்கு? ஹாஸ்பிட்டல் போகாம நீ வந்து சர்ச்சுக்கு போறியா? அங்க என்ன இருக்கு? குடும்பத்துல சமாதானம் இல்லாம இருக்கு, நீ சர்ச்சுக்கு போறிய? வெளியே பார்க்கறதுக்கு ஒன்றுமே இல்லாதது போல பஞ்சகாலம் போலதான் இருக்கும். ஆனால் இங்க நீங்க தேவனுடைய சமூகத்தில் வந்து விதைக்கும் பொழுது 100 மடங்கு அறுவடையை நீங்கள் காண செய்வார். ஆமென், ஆமென். 100 மடங்கு நீங்க என்னெல்லாம் கண்ணீர் விட்டீங்களோ அதற்கான எல்லா பலனையும் 100 மடங்கு கர்த்தர் உங்களுக்கு திரும்ப தர வல்லவரா இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அடுத்து நம்ம வாசிப்போம், விதைக்கிறோம். எதெல்லாம் விதைக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் கண்ணீரை விதைங்க, உங்களுடைய நேரத்தை விதைங்க. ஆபிரகாம் என்ன பண்ணா? விசுவாசத்தை விதைத்தான். என்ன கவனிங்க, ஆபிரகாம் விசுவாசத்தை விதைத்தான். எதை பெற்றுக்கொண்டான்? ஈசாக்கை பெற்றுக்கொண்டான். ஹல்லேலூயா. எஸ்தர் ஜெபத்தை விதைத்தால் எதை பெற்றுக்கொண்டாங்க? மீட்பை பெற்றுக்கொண்டாங்க. கவனி, இது வேதத்தை நல்லா நீங்க படிக்கும் பொழுது தெரியும். அண்ணால் புலம்பலை விதைத்தாள். அண்ணால் என்ன பண்ணா? சாமுவேலை பெற்றுக்கொண்டா. வெரி குட் ஸ்டர். அண்ணால் புலம்பலை விதைச்சா சாமுவேலை பெற்றுக்கொண்டான். ஆமென். யோசுவா தன்னுடைய நேரத்தை விதைத்தான் தேவனுடைய சமூகத்தில். என்ன வேதம் சொல்லுகிறது? ஆசரிப்பு கூடாரத்தை வெட்டி அவன் விலகாதிருந்தான். அப்போ யோசுவா நேரத்தை விதைத்தான். எதை தெரியுமா பெற்றுக்கொண்டான்? அந்த 6 லட்சம் புருஷர்கள். அப்போ மனைவிகள் எத்தனை பேர் இருப்பாங்க, பிள்ளைகள் எத்தனை பேர் இருப்பாங்க, அத்தனை பேர்களுக்கும் மோசேக்கு அடுத்த ஒரு பெரிய தலைவனானான் யோசுவா. ஆமென். நீங்கள் எந்த காரியத்தை விதைக்கிறீர்களோ அதற்கு நிச்சயமாக கம்பீரத்தோடு அறுவடை செய்ய கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். ஆமென். நம்ம வாசிப்போம். இன்னும் நம்ம என்னெல்லாம் விதைக்கணும் அப்படின்னா, நான் உங்களுக்கு சொல்றேன், எழுதி வச்சுக்கோங்க, நோட் பண்றீங்களா? நோட் பண்ணிக்கோங்க. உங்களையே நீங்க விதைச்சிடணும். எதை விதைக்கணும் சிஸ்டர்? கண்ணீரை விதைக்கிறீங்க, ரைட். அப்போ மற்ற எதெல்லாம் விதைக்கிறோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணிடணும்? விதைச்சிடணும். எடுத்து வாசிப்போம். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 42 44 வரைக்கும் படிப்போம். 1 கொரிந்தியர் 15 42 44 படிங்க. மரித்தோரின் உயிர்த்தெழுதலும் அப்படியே இருக்கும், அழிவுள்ளதாய் விதைக்கப்படும், அழிவில்லாததாய் எழுந்திருக்கும். கனவீனம் உள்ளதாய் விதைக்கப்படும், சரீரமும் உண்டு. கவனிங்க, இந்த இடத்துல எதெல்லாம் விதைக்கப்படுகிறதுனா, இந்த இடத்துல வந்து ஒரு மனுஷனின் மரணத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறத நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இங்க கவனிங்க, கனவீனம் உள்ளதாய் விதைக்கப்பட உங்களை கனவீனப்படுத்துறாங்களா, பலவீனமா இருக்கிறத உங்கள் பலவீனத்தை கர்த்தரிடத்தில் விதைங்க. விதைக்கப்படுகிறதுன்றதுக்கு இன்னொரு அர்த்தம் உங்களுக்கு சொல்ற, புதைக்கப்படுவது. ஆமென். கரெக்டா? ஒரு விதையை எடுக்கிறீங்க, அதை விதைக்கிறீங்கன்னு நீங்க பேர் சொல்றீங்க, ஆனா ஆக்சுவலி வாட் யூ ஆர் டூயிங், என்ன பண்றீங்க? புதைக்கிறீங்க. கரெக்டா? மண்ணை தோண்டி அந்த விதையை உள்ள போட்டு மண்ணு மேலே போட்டு மூடி வைக்கிறீங்க. அப்போ அது பேர் நாங்கள் விதைக்கிறோம் சொல்றது உண்மையாகவே என்னது? புதைக்கப்படுதல். அப்போ இந்த இடத்துல உங்கள் பலவீனத்தை ஆண்டவரிடத்தில் விதைச்சிருங்க, உங்கள் கனவீனத்தை ஆண்டவரிடத்தில் விதைச்சிருங்க, உங்கள் ஜென்ம சரீரம், நான் இங்க சொல்ற ஜென்ம சுபாவங்களை ஆண்டவரிடத்தில் நீங்க விதைச்சிருங்க. அப்போ ஜென்ம சுபாவங்கள் என்னன்னா, சில பேருக்கு கோபம் இருக்கும், பரம்பரையா. ஐயோ எங்க அப்பா கோபமானவர், அதே கோபம் எனக்கும் வந்துருச்சு. எங்க அப்பா வரட்டு கௌரவமானவர்,
அதே வரட்டு கர்வம் நமக்கும் வந்துருச்சு. கௌரவம் இருக்கலாம், கர்வம் இருக்கலாம், வரட்டு கர்வம் இருக்கக்கூடாது. சரிங்களா? கவனிங்க. ஐயோ, சில பேர் இருப்பாங்க, நான் வேலைக்கு போனேன்னு வாங்க. யாராவது ஒருத்தவங்க வேலை பார்த்து வச்சா அவன் சொல்லி நான் போகணுமா அப்படின்னு ஒரு வரட்டு கர்வம் வரும். உன்னெல்லாம் என்ன பண்ணலாம் மண்டையிலே. சரி, கவனிங்க. அந்த மாதிரி தான். அப்ப ஜென்ம சுபாவங்கள் நமக்குள்ள என்ன இருக்குன்றது இந்த நேரத்துல நீங்க யோசிக்கணும். கோபம் இருக்கிறதா, இல்ல பெருமை இருக்கிறதா, நான் சொன்ன மாதிரி வரட்ட கௌரவம் இருக்கிறதா? சில பேருக்கு இருக்கோம், சின்ன பிள்ளைங்க செஞ்சா நம்ம திருட்டுன்னுவோம், பெரியவங்க செஞ்சா கை பதஷ்டம் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிடுவோம். என்னது அழகா பேர் மாத்திரம் இல்லையா? சின்ன பிள்ளைங்கன்னா என்ன சொல்லுவாங்க, ஐயோ இந்த பிள்ளை திருடுருச்சு, ரப்பர் திருடுருச்சு, பேனாவை திருடுருச்சு, பென்சிலை திருடுச்சு. ஆனா இதுவே பெரியவங்க பண்ணா ஒன்றும் இல்லைம்மா அவங்களுக்கு கை கொஞ்சம் பதஷ்டம். என்ன பதஷ்டம்? பெரியவங்க செஞ்சா அது பதஷ்டம், சின்னவங்க செஞ்சா திருட்டா? கவனிங்க, நீங்க எப்படி இருக்கிறீங்களோ அப்படிதான் உங்க பிள்ளைங்க இருக்கணும். ஆனா சின்ன பிள்ளைங்களுக்கு அது ஒரு கலர்ஃபுல்லா ஒரு விஷயத்த பார்க்கும் போது எடுக்கணும்னு தோணும். ஆனா அதை என்ன பண்ணணும், கரெக்ட் பண்ணுவது பெற்றோர்களுடைய கடமை. அதுக்குன்னு அந்த பிள்ளைய திருட்டு பட்டம் கட்டி இந்த பிள்ளை எப்பவுமே அப்படிதான் பண்ணுன்னு சொன்னீங்கன்னா கடைசி வரைக்கும் அதான் பண்ணும். ஆமென். அப்போ ஜென்ம சுபாவங்களை நீங்கள் என்ன பண்ணணும், விதைக்க வேண்டும். விதைக்க வேண்டும் என்றால் என்னது சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. புதைக்க வேண்டும். உங்களுடைய கனவீனத்தை, உங்களுடைய பலவீனத்தை, ஐயோ எனக்கு இப்படிப்பட்ட ஒரு அவமானங்கள் வருகிறது, இந்த அவமானத்தெல்லாம் நான் தாண்டி வந்துட்டேன்னா நான் சொல்றேன் இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்துல, கர்த்தாவே நான் இந்த கனவீனத்தெல்லாம் தாண்டி வந்திருக்கிறேன்ப்பா. நான் ஒண்ணுமே செய்யல, ஆனா ஊர் என்ன இப்படி பேசுது, நான் எதுவுமே பண்ணல, ஆனா என்னை பாக்குறவங்க இப்படி பாக்குறாங்க அப்படின்னா நீங்க அந்த கனவீனத்தை, அந்த அவமானத்தை ஆண்டவருடைய சமூகத்துல விதைச்சிருங்க. நிச்சயமா இது கனமுள்ளதா எழுந்திருக்கும். ஆமென். பலவீனமா இருக்க, என்னோட வயிற்று பகுதியில வலி, என்னோட கால் பகுதியில வலி, இடுப்பு பகுதியில வலி அப்படின்னா அந்த பலவீனத்தை ஆண்டவர்கிட்ட புதைச்சிருங்கப்பா. நான் இந்த பலவீனத்தை உங்க சமூகத்துல விதைக்கிறேன். என்ன என்னவா மாற்றுங்க, பலமுள்ளவனாய் மாற்றுங்க. அப்படின்னு நீங்க ஒவ்வொரு காரியத்தை, அழிவுள்ள காரியம் எதுவா இருந்தாலும் உங்களுடைய நேரங்கள் அழியும். கரெக்டா? இப்ப போன நேரம் திரும்ப வருமா? வராது. அப்போ உங்களோட அழிவுள்ள காரியங்களை நீங்கள் விதைக்கும் பொழுது நிச்சயமாய் அழிவில்லாததாய் நித்திய ஜீவனை, அங்க நேரம் கணக்கே கிடையாது. ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு விளங்குறது சத்தியம்? நித்திய ஜீவனை இங்க நீங்க நேரத்தை அழித்தால், கர்த்தருடைய சமூகத்தில் நீங்கள் நேரத்தை அழித்தால், ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம நித்தியமாய் நேரம் ஸ்டாப்பே இல்லாம, இவ்வளவுதான் இந்த நேரம் 24 மணி நேரம் தான், 8 மணி நேரம் தானா, அப்படி இல்லாம நித்தியமாய் நம்ம அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்போம். ஆமென். ஹல்லேலூயா. அப்போ உங்களையே என்ன பண்ணணும், விதைக்கணும். ஃபர்ஸ்ட் நம்ம கண்ணீரை விதைக்கிறோம், இல்ல ஜெபங்களை விதைக்கிறோம், வேண்டுதல்களை விதைக்கிறோம். ஆனா எங்க விதைக்கணும்ன்றது தெரிந்திருக்கணும். இன்னைக்கு தயவு செய்து யோசித்து பாருங்க, எங்க விதைச்சிட்டு இருக்கிறீங்கன்னு. ஆண்டவர் உங்களுக்கு ஆலோசனை தருகிறார், என்னுடைய சமூகத்துல விதைக்கணும்ட்டு. ரெண்டாவது, எதமா நீங்க விதைக்கணும்னா உங்களையே விதைச்சிருங்க. சிம்பிள். தனித்தனியா போட்டு விதைக்கிறதுக்கு ஆண்டவரே நானே வந்துடுறேன்ப்பா, என் ஜென்ம சுபாவத்தை நான் விதைக்கிறேன், என்னுடைய கோபத்தை நான் விதைக்கிறேன், என்னுடைய திமிருத்தனத்தை நான் விதைக்கிறேன், என்னுடைய கர்வத்தை நான் விதைக்கிறேன். ஐயோ நான்லாம் இப்படிதான் சிஸ்டர். நான் ஒருத்தவங்களோட மெசேஜ் கேட்ப அடிக்கடி அவங்க சொல்லுவாங்க, ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, பெண்களுக்கு இருக்கிற ஃபால்ட்டே என்ன தெரியுமாமா? சுயம். ஏன்னா அவங்க சொல்லுவாங்களா, புதுசா கல்யாணம் பண்ணின்னு போன வீட்டில் சொல்லுவாங்களா, எங்க வீட்டில் இது பண்ண மாட்டாங்க, எங்க அம்மா என்னை இப்படி வளர்க்கல, எங்க அப்பா இப்படி எனக்கு சொல்லி தரல, எங்க அண்ணா இப்படிதான், எங்க அக்கா இப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு எங்கன்னு இன்னுமே அந்த சுயத்துல நம்ம, எனக்கு இது பிடிக்காது, நானும் இப்படி சமைக்க மாட்டேன், நானும் இப்படி ட்ரெஸ் பண்ண மாட்டேன்னா யூ குட் நாட் ஸ்டேபிள் தேர். அந்த இடத்துல என்ன பண்ண முடியாது, நிற்க முடியாது, சர்வைவ் பண்ண முடியாது. அவர்களுக்கு ஏற்றார் போல போகிற, குடும்பத்திற்கு ஏற்றார் போல நம்ம அடாப்ட் பண்ணி கொண்டாதான் என்னாகும், குடும்பத்துல கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும், ஆனா என்ன ஆகும், அங்க சமாதானம் காணப்படும். அப்போ இந்த இடத்துல இருக்கிறவங்கள ஜென்ம சுபாவங்களை என்ன பண்ணணுமா, புதைக்கணுமா. அவங்க பேசினாதான் நான் பேசுவான், மூஞ்ச திருப்பிட்டு போனா அவள் லெஃப்ட்ல திருப்ப, நான் ரைட்ல திருப்பு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணக்கூடாது, அப்படி இருக்கக்கூடாது. ஏன்னா வேதம் சொல்லுகிறது எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம். சில சமயம் வந்து நான் அது செய்யும் பொழுது என்னை சுத்தி இருக்கிறவங்க சிரிப்பாங்க, ஆனா எனக்கு ஒரு வசனம் பிடிக்கும். என்ன தெரியுமா? மனுஷர் உங்களுக்கு எதை செய்ய வேண்டும் நீங்கள் விருப்பப்படுகிறீர்களோ அதை முதலாவது நீங்களே செய்யலாமே. எத்தனை பேருக்கு இந்த வசனம் புரியுது? நீங்க யோசிக்கலாம், என்கிட்ட வந்து இவங்க நல்லா பேசணும், அன்பா பேசணும்,
என்னை வந்து மரியாதையா நடத்தணும், இல்லை என்னை பார்த்தா டக்குன்னு வந்து என்கிட்ட எப்படி சொல்றது ஃப்ரீயா பேசணும், ஃப்ரெண்ட்லியா பேசணும், அப்படிலாம் நீங்க யோசிப்பீங்க. ஆனா நம்ம என்ன பண்ண மாட்டோம், பேச மாட்டோம். ஏன்? ஸ்டார்டிங் டபுளாக இருக்கும் சில பேருக்கு அவங்க பேசினா நான் பேசுகிறேன் அப்படின்னு இருக்கும். ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் அந்த மனுஷங்கிட்ட இருந்து எதிர்பார்க்குறீங்க பார்த்தீங்களா, நீங்கள் போய் அதை ஃபஸ்ட்டு செய்யுங்க. ஒருவேளை சண்டையா நீங்கள் சமாதானம் ஆகணும், அவங்க வந்து சாரி கேட்கட்டும்னு நினைக்காதீங்க. வேதம் சொல்லுகிறது நீங்கள் என்ன அவங்க செய்யணும் நீங்கள் விருப்பப்படுகிறீர்களோ நீங்கள் போய் செய்யுங்கன்னு வேதம் சொல்லுது. ஆமென். எத்தனை பேருக்கு புரியுது? அவங்க சாரி கேட்கணும், ஒருவேளை நீங்கள் விருப்பப்பட்டுட்டீங்கன்னா, தெரியாதனமா பட்டுட்டீங்கன்னா, நீங்கள் போய் சாரி கேட்டு ஆகணும். அவங்க உங்களை ஃபர்ஸ்ட் கனப்படுத்தணும்னு நீங்க நினைச்சிட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நீங்க அவங்கள போய் கனப்படுத்தி ஆகணும். அவங்க உங்களுக்கு gift கொடுக்கணும்னு நீங்க நினைச்சிட்டீங்கன்னா, நீங்க போய் அவங்களுக்கு என்ன பண்ணணும், gift கொடுத்து ஆகணும். எத்தனை பேருக்கு புரியுது? ஆமென். அப்போ மனுஷர் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்களோ, உங்கள் ஜென்ம சுபாவங்களை விட்டு அதை விதைத்து நீங்கள் முதலாவது அவர்களுக்கு போய் செய்யுங்கள். ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு விளங்குது? அப்போ நம்ம எதை விதைக்கிறோம்? ரெண்டாவதா நம்மையே விதைக்கிறோம். மூன்றாவதா நான் சொல்லுகிறேன், நன்மையை நம்ம விதைக்க வேண்டும். சில பேர் வேதவசனம் சொல்லுகிறது, நன்மையை செய்து தீமை அனுபவி. சிஸ்டர் நீங்க சொன்னாலும் சொல்லலாம், அதான் சிஸ்டர் நான் அனுபவிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னா, ஆண்டவர் இன்னைக்கு ரெஃப்ரெஷ் பண்ண உங்களுக்கு ஆயத்தப்படுகிற சித்தப்படுகிறார். என்னன்னா, கம்ப்யூட்டர் ஆன் பண்ண உடனே என்ன பண்ணுவோம், ரெஃப்ரெஷ் பண்ணுவோம் இல்லைங்களா? ஏன்? இருக்கிறது எதுவும் போகாது, திரும்ப திரும்ப ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வரும். அதே மாதிரி உங்களை ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். நான் நன்மை செஞ்சு தீமை அனுபவிக்கிறேன் தான் அப்படின்னா சோர்ந்து போயிருக்கிறீங்களே, இன்னைக்கு ஆண்டவர் உங்களை ரெஃப்ரெஷ் பண்ண விரும்புகிறார். மறுபடியும் நன்மை செய். ஹல்லேலூயா. மறுபடியும் நன்மை செய். தீமை வருதா, இட்ஸ் ஓகே, மறுபடியும் என்ன பண்ணு, நன்மை செய். ஏன் தெரியுமா? வேதம் சொல்லுகிறது, நேரம் இல்லாதனால நான் வசனத்தை மட்டும் சொல்லுகிறேன், எடுத்து வாசிக்க வேண்டாம். கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 7வது வசனம் சொல்லப்படுகிறது, மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். நீங்கள் எதை விதைக்கிறீர்களோ அதையே என்ன பண்ணுவோம், திரும்ப ரிட்டர்ன் ஆகும். ஆமென். அப்போ நீங்க என்னெல்லாம், அதுதான் உலகத்தான் சொல்வாங்க, நீங்க செய்கிற தான தர்மங்கள் 7 தலைமுறைக்கு என்ன ஆகுமா, தலை காக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அப்போ உங்க பிள்ளைங்களுக்கு நீங்க என்ன சேர்த்து வைக்கிறீங்க அப்படின்னா, நீங்க செய்கிற ஒவ்வொரு காரியம் தான் என்ன ஆகுது, உங்க பிள்ளைகளுக்கு சேர்க்கப்பட்டு கொண்டு வருகிறது. அது உங்களுடைய நிலங்களோ வீடுகளோ அதெல்லாம் வந்து அழிந்து போயிடும். பிரதர் கவனிங்க, நீங்க சேர்த்து உங்க பிள்ளைங்களுக்கு சேர்த்து வைக்கிற நிலமா இருக்கட்டும், வீடா இருக்கட்டும், இல்ல எந்த ஆஸ்தியா இருக்கட்டும், சம்பத்தா இருக்கட்டும், அது நிச்சயமாய் ஒரு நாள் அழிந்து போயிடும். ஆனா நீங்கள் நன்மை செய்தோ இல்ல உங்கள் பிள்ளைகளுக்கு நற்குணத்தை நீங்கள் விதைத்தால் அது நிச்சயமா என்ன ஆகாது, அழிந்து போகாது. ஏன்னா சின்ன பிள்ளைங்களுக்கு பெற்றோர்களாகிய நாம நல்ல காரியத்தை விதைக்கணும். இப்ப சின்னதுல இருந்தே வளருது அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு அப்புறம் பிள்ளைக்கு எப்படி ட்ரெஸ் பண்ணணும்னு நம்ம ஒழுங்கா விதைக்கணும். ஆமென். எத்தனை பேருக்கு புரியுது? ஒரு பெண் பிள்ளையானா இங்க ஓட்ட வச்சு அங்க ஓட்ட வச்சு போடக்கூடாது. ஏன்னா இப்ப பார்க்க அழகா இருக்கும். ஐம் சேயிங் இட் அட் a particular ஏஜ். அதுக்குன்னு குழந்தையிலேருந்தே இமேஜின் பண்ணிடாதீங்க. ஒரு பர்டிகுலர் ஏஜ் வந்ததுக்கப்புறம் அவங்க லெகின்ஸ் போடுறாங்களோ ஜெகின்ஸ் போடுறாங்களோ எப்படி போடுறாங்கன்றத பெற்றோர்களாகிய நீங்களும் நானும் கவனம் உள்ளவர்களாக இருக்கணும். அது கரெக்டா விதைக்க வேண்டும். ஆமென். எத்தனை பேர் ஆமென்? ஆமென். கவனிங்க, அப்போ இதுவே ஆண் பிள்ளையா இருந்தா கோடு நீங்களே போட்டு விடக்கூடாது. நீங்க இப்ப இன்னைக்கு கோடு போட்டீங்கன்னா அவன் வளர்ந்ததுக்கு அப்புறம் உங்க மண்டையில ரோடு போட்டுருவாங்க. அதனால நம்ம எப்படி இருக்கணுமா, எதை விதைக்கணுமா, டிசிப்ளினான ட்ரெஸ், நீட்டான வார்த்தைகள். ஒரு அழகா ஒரு டயலாக் சொல்லுவாங்க, பிள்ளைகள் கெட்ட வார்த்தைகளை பேச மாட்டார்கள், கேட்ட வார்த்தைகளை பேசுவார்களாம். அப்போ ஒரு பிள்ளை ஒழுக்கம் இல்லாம பேசுது, ஐயா நொய்யான்னு பேசுது அப்படின்னா, அப்ப அவங்க அப்பா அம்மா எப்படிதான் பேசுறாங்கன்னு அர்த்தம், அதே ஐயா நொய்யன் தான் பேசுறாங்கன்னு அர்த்தம். புரியுதா? அந்த ஐயா நொய்யில என்ன வரணும்ட்டு நீங்களே பார்த்துக்கோங்க. ஒரு பிள்ளை பேட் வேர்ட்ஸ் பேசுதுன்னா அப்ப அது எங்க விதைக்கப்பட்டிருக்கிறது, எங்க இருந்து அந்த விதை வந்துச்சு? இட் கேம் ஃப்ரம் த பேரண்ட்ஸ் ஆர் இட் கேம் ஃப்ரம் த கிராண்ட் பேரண்ட்ஸ். ஏன் சிஸ்டர் இப்ப தாத்தா பாட்டி எழுக்கிறீங்கன்னா, ஆமா சில பிள்ளைங்க தாத்தா பாட்டி கூட வளர்றாங்க இல்லைங்களா? அப்ப எங்க இருந்தா அந்த விதை, நாங்கள் நம்ம பிள்ளைங்களுக்கு என்ன விதை கொடுக்கிறோன்றத கவனமுள்ளவர்களா இருக்கணும். சில பேர் பிள்ளைகளை இப்பயே ட்ரெயின் பண்ணுவாங்க. எதுக்கு? ஸ்பையா ட்ரெயின் பண்ணுவாங்க. ஸ்பைனா என்னது? உளவாளியா ட்ரெயின் பண்ணுவாங்க. யார உழவு பார்க்கறதுக்கு? அம்மா அப்பாவை உழவு பார்க்கறதுக்கு பிள்ளைய ட்ரெயின் பண்ணுவாங்க. அப்பா அம்மா உழவு பார்க்கறதுக்கு என்ன பண்ணுவாங்க? ட்ரெயின். அப்பா யார்கிட்ட பேசுறாரு பாருப்போ, அம்மா யார்கிட்ட பேசுறாங்கன்னு பாருப்போம், என்ன கதை பேசுறாங்க பாருப்போம். நோ, நெவர், ப்ளீஸ் நெவர் டூ தட். தயவு செய்து செய்யாதீங்க. உங்க பிள்ளைங்களை நீங்களே தெரியாம என்ன பண்றீங்க, ஒரு கெட்ட பழக்கத்துக்கு விதைச்சுக்கிட்டு இருக்கீங்க.
தயவு செய்து உங்க பிள்ளைகளை சரியான வழியில நடத்துங்க. ஓகேங்களா? அதே போல உங்களுடைய பிள்ளைகளோட கேரக்டர்ஸ் ஒரு மன்னிப்பா இருக்கட்டும், அன்பா இருக்கட்டும். ஒருத்தவங்க அடிச்சாங்கன்னா நம்மளுடைய இந்தியன் கல்ச்சர்ல ஒரு ஒரு அழகான ஒரு விஷயம் இருக்கு. எங்கேயாவது பிள்ளை விழுந்துருச்சு இல்லை இடிச்சுக்கிச்சுன்னா என்ன பண்ணுவோம்? அதை போட்டு இதெல்லாம் இடிச்சது பட் பட் போட அப்படின்ட்டு என்ன பண்ணுவோம்? அடிப்போம். ஏன் அந்த பிள்ளை அடிச்ச உடனே என்ன ஆயிடும்? அமைதியாயிடும். நல்லா கவனிங்க. அன்னோயிங்லி தெரியாம அந்த பிள்ளைக்கு நம்ம பழிக்கு பழிதலை சொல்லி கொடுக்கிறோம். ஆமென். எத்தனை பேருக்கு புரியுது? ஆமென். புரியுறவங்கன்னா வேணும் ஒழுக்கிறீங்க. புரியுறவங்க ஒரு ஆமென் சொல்லுவோமா? அப்ப கவனிங்க, பிள்ளைகளுக்கு எந்த காரியத்தை நீங்க விதைக்கிறீங்க? மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். இன்னைக்கு நீங்க தெரியாமல், நாட் ஒன்லி யூ, நான் உங்களை மட்டும் சொல்ல, இந்தியன் கல்ச்சர்லயே இருக்கு, தெரியாமல் ஒரு பழிக்கு பழியை நீங்கள் புகுத்துகிறீர்கள். தெரியாமல் ஒரு மன்னியாமையை நீங்கள் உங்கள் பிள்ளைக்குள்ள புகுத்துறீங்க. தெரியாமல் உங்களோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸை ஒரு இன்டீசன்ட் ட்ரெஸ்ஸிங் சென்ஸை நீங்க என்ன பண்றீங்க? புகுத்துறீங்க. கோடு போடுறதோ ஓட்டை போடுறது இந்த மாதிரி நீங்க புகுத்துனீங்கன்னா வளர 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 என்ன தெரியுமா பிள்ளையோட தாட் ஆகும்? அம்மா, எங்க அம்மா அதெல்லாம் சொல்ல மாட்டாங்கடான்ட்டு உங்களை கேட்காம என்ன பண்றாங்க? ஸ்கூல்ல சொல்லிட்டு வருவாங்க. எங்க அம்மாலாம் அசால்ட்டா டீல் பண்ணிடலாம், எங்க அப்பாலாம் அசால்ட்டா டீல் பண்ணிடலாம். பிகாஸ் யூ ஹேவ் கேவ் தட், என்ன சொல்றது, அந்த போல்ட்னஸ் நீங்க தான் கொடுத்தீங்க. ஸோ இரண்டாவது மூன்றாவது நம்ம என்ன கவனிக்கிறோம்னா, பிள்ளைகளுக்குள்ள நல்ல காரியங்களை புகுத்துருங்க. ஏன்னா மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். இன்னைக்கு நல்ல விதையா போட்டு பிள்ளைங்களுக்குள்ள நீங்க வளர்த்துட்டு இருந்தீங்கன்னா அது பெரிதாய் நிற்கும் பொழுது உங்களுக்கு திரும்ப அது நன்மைகளாய் முடியும். ஆமென். கடைசியா ஒரு பாயிண்ட் சொல்லி நான் முடிக்கிறேன். ஆனா இந்த பாயிண்ட் கடைசி பாயிண்ட் நிச்சயமா எங்க பாஸ்டர் கிட்ட நான் சொல்லியிருந்தேன்னா அது பேசவே பேசாதமான்னு சொல்லியிருப்பாரு. அதனால ரகசியமா எடுத்துன்னு வந்துட்டேன். இந்த பாயிண்ட் என்ன பாயிண்டா இருக்கு? யாராச்சும் சொல்லுங்க பார்க்கலாம். இல்லை யோசிக்கிறீங்க? அப்பாடா, தூக்கம் போயிருக்கும். சந்தோஷம். ஓகே, கவனிங்க. 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிப்போம். 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அப்படியே இன்னொருத்தவங்க லேவியராகமம் 27:30 எடுங்க. 2 கொரிந்தியர் 9:6. சரி, ஓகே. 2 கொரிந்தியர் சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது? சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான். சின்னதா கொண்டு போயிட்டு இல்ல ஒரு 4 விதையை எடுத்துன்னு போயிட்டு போட்டா 4 செடி தான் முளைக்கும். 40 விதையை கொண்டு போய் போட்டா எத்தனை செடி முளைக்கும்? 40 செடி முளைக்கும். அப்ப இதுதான் வேத வசனம் சொல்லுகிறது. சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான். லேவியராகமம் 27:30 வாசிங்க சீக்கிரம். லேவியராகமம் 27:30 பைபிள்ல 3rd புக். கரெக்டா வாசிக்கிறீங்களா? தேசத்திலே நிலத்தின் வித்திலும் விருட்சங்களின் கனியிலும் தசம பாகம் எல்லாம் கர்த்தருக்கு உரியது. எத்தனை பேர் முழிச்சுக்கிறீங்க? ஹல்லேலூயா. சத்தம் கம்மியா வருது. ஹல்லேலூயா. இப்போ என்ன நடக்கும்? மெசேஜ் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஐயோ பாஸ்டர் ரொம்ப பாவம், ஏதோ ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் போல பாஸ்டர் தஸ்ம பாகத்தை பற்றி பேசிட்டாங்க. நோ, நெவர். இட்ஸ் ஃபார் யுவர் பிளஸ்ஸிங். உங்களுடைய ஆசீர்வாதங்களுக்காக நான் சொல்லுகிற எந்த மெசேஜோ நல்லா கவனிங்க. இந்த புல்பிட்ல இருந்து சொல்லப்படுகிற எந்த வார்த்தையும் மனுஷனிடத்துல இருந்து வருவதல்ல. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். எல்லாம் உங்களுக்கு தேவன் கொடுக்கிற வார்த்தை. ஆமென். உங்களுக்கும் எனக்கும் தேவன் கொடுக்கிற வார்த்தை. கவனிங்க. இருபுறமும் கருக்குள்ளப்பட்டேன். உங்களை வெட்டினா என்னைய வெட்டும், உங்களை உருவாக்கினா என்னைய உருவாக்கும். அப்ப கவனிங்க, இந்த இடத்துல என்ன சொல்லப்படுகிறது? என்ன விதைக்கணுமா? தசம பாகத்தை விதைக்கணும். சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். சில பேர் இந்த தசம பாகம்ன்ற பாட்டை, காணிக்கைன்ற பாட்டை என்ன பண்றாங்க? டெலீட் பண்ணிடுவாங்க. அப்படிப்பட்ட பாட்டெலாம் நமக்கு தேவையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுறோம்? டெலீட் பண்ணிடுறோம். ஆனால் கவனிங்க, இது உங்களுடைய ஆசீர்வாதத்துக்காக கர்த்தர் உங்களோடு பேச விருப்பப்படுகிறார். ஏன்னா நம்ம இப்போ அதே 126 சங்கீதம் 6வது வசனத்தை படிங்களேன்.
126 6வது வசனம். சுமக்கிறவன் அழுது கொண்டே போவான், ஆனாலும் அறுத்த அரிகளை சுமந்து கொண்டு கம்பீரத்தோட திரும்பி வருவான். கவனிங்க, விதைக்கும் பொழுது கொடுக்கும் பொழுது அவன் சந்தோஷமா கொடுக்கறானா? இல்ல, அழுதுனே போறானா. வசனம் அழகா சொல்லுது, அழுது கொண்டே சுமந்துட்டு போறான். ஆனா திரும்ப எப்படி வரான்? அவன் போகும்போதும் சுமையை தான் சுமக்கிறான். அழுதுட்டே போய் சுமந்து கொண்டு போயிட்டு அதை விதைச்சிட்டு வரான். ஆனா திரும்ப வரும்போது எப்படி வரானா? கம்பீரத்தோட. சும்மா அவ்வளோ பெரிய மூட்டையை மேலே தூக்கிட்டு நல்லா ஜாலியா பாட்டு பாடிக்கிட்டு பாடுற 4 விதை விதைச்சேன், எனக்கு எவ்வளவு வந்திருக்கேன், நிறைய வந்திருக்கு அப்படின்னு சொல்லி சந்தோஷமா வரான். அப்ப என்னன்னா, தசமபாகம் கொடுக்கும் பொழுதோ இல்ல காணிக்க கொடுக்கும் பொழுதோ அழுது கொண்டு கொடுக்கிற மாதிரி தான் இருக்கும், கஷ்டமா தான் இருக்கும். ஆனா என்ன ஆகும் உங்களுக்கு? நிச்சயமா, ஏன்னா வேதம் சொல்லுகிறது, லேவியராகமம் 27:30 மறுபடியும் வாசித்து பாருங்க. தசமபாகம் கர்த்தருக்குரியது. கர்த்தருடைய காரியத்தை நாம என்னைக்குமே வஞ்சித்து வைக்க கூடாது. எத்தனை பேருக்கு புரியுது? ஆமென். காணிக்கைகளையும் நாம என்ன பண்ணக்கூடாது? வஞ்சித்து வைக்க கூடாது. ஏன் தெரியுமா? கர்த்தர் உழைக்க பலன் கொடுத்தார் அல்லவா? ஆமென். ஒருவேளை உங்களுக்கு அந்த ஒரு மாசம் ஃபுல்லா சிக்கா இருந்தா, can you able to work on that month? அந்த மாசம் நீங்க ஒர்க் பண்ணிருப்பீங்களா? இல்ல உங்களுக்கு கால்ல ஏதோ ஃப்ராக்சர் ஆயிருந்தா ஒர்க் பண்ணிருப்பீங்களா? கையில ஃப்ராக்சர் ஆயிருந்தா ஒர்க் பண்ணிருப்பீங்களா? இல்ல மனநிலை எதனா ஒன்று, ஒரு டிப்ரெஷனோ, எழுந்துக்க முடியாம ஒரு லாங் பேக் ஒரு சிஸ்டர் பாஸ்டருக்கு ஃபோன் பண்ணாங்க. நான் தான் அட்டென்ட் பண்ணி பேசினேன். என்னன்னா, அவங்க கவர்மெண்ட் ஜாப்னா குறைஞ்சது ஒரு இமேஜினேஷன் பண்ணிக்கோங்க எவ்வளவு சேலரி இருக்கும். கிட்டத்தட்ட 6 மாசமா வேலைக்கு போகலையா. என்ன ப்ராப்ளம் கேட்டா சிம்பிளா ஒரு வாரத்துல முடிச்சிட்டாங்க. டிப்ரெஷன். வாட் இஸ் த ப்ராப்ளம்? அந்த டிப்ரெஷன் நிமித்தம் 6 மாசம் வேலைக்கு போகல, எதுவுமே வீட்டு வேலைகளும் செய்யல. ஷீ இஸ் ஹெல்த்தி, கை நல்லா இருக்கு, கால் நல்லா இருக்கு, உடம்புல எந்த பலவீனமும் கிடையாது. ஆனா டிப்ரெஷன் நிமித்தமே 6 மாசம் வேலைக்கு போகல, கவர்மெண்ட் ஸ்டாஃப். அப்ப பாத்துக்கோங்க, அப்போ நமக்கு பலன் கொடுக்கிறவர் யாரு? தேவனாகிய கர்த்தர். அது சிந்தனையில இருக்கட்டும், உங்கள் உடல் ரீதியா இருக்கட்டும், அப்படி கொடுக்கிறாருங்களே. திரும்ப நீங்க என்னமா கொடுக்குறீங்க? அது 100 ரூபாய் ஆண்டவர் சம்பாதிக்க கொடுத்தா 10 ரூபாய் போட கஷ்டப்படுறோம் இல்லையா? அழுது கொண்டே போடுறதுக்கு சில பேர் அழுதுக்குன்னு எதுக்கு ஒரு நீட்டா ஒரு கோட் வச்சிருப்பாங்க, அழுதுன்னு கர்த்தர் கொடுக்க கூடாதுங்க, அதனால நானே வச்சுக்கிறேன் அப்படின்ட்டு ஒரு சூப்பரான ஒரு கோட் வச்சிருப்பாங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு ஃபன்னான விஷயம் என் லைஃப்ல நடந்தது, ஷார்ட்டா சொல்றேன். நான் டீச்சரா வேலைக்கு போனா ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் பீரியட் கோவிட் பீரியட்ல சேலரி என்ன போட்டாங்க? ஆஃப் ஆஃப் த சேலரி போட்டாங்க. என்ன ஃபன்னுனா, சேலரி வந்து 7000 ரூபாய், அந்த ஆஃப் ஆஃப் த சேலரி. உடனே இப்போ கணக்கு போடுவாங்க, ஓ அப்போ பாஸ்ட் டைம் இவ்வளோ வாங்கியிருக்கிறேன். சரி கவனிங்க, அப்போ 7000 சேலரி. 7000 வந்து எல்லாமே வந்து சரி வீட்டு காரியங்கள் எல்லாமே பார்த்தாச்சு. ஐ மீன் என்னுடைய கேரக்டர் வந்து ஃபர்ஸ்ட் தசம பாகத்தை 2 அக்கௌண்ட் ஜிபேல வச்சிருப்பேன். எடுத்த உடனே செலவு பண்றனோ இல்லையோ, டக்குன்னு சேலரி கிரெடிட் ஆன உடனே இன்னொரு அக்கௌண்ட்டுக்கு ஆட்டோமேட்டிக்கா தசம பாகத்தை மாத்தி வச்சிருவேன். அதுக்கப்புறம் என்ன ஒன்னாலும் செலவு பண்ணிட்டு, ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை வர வரைக்கும் அந்த காசு இருக்கணும் இல்லைங்களா, இன்னொரு அக்கௌண்ட்டை மாத்தி வச்சுட்டு சண்டே டைம்ல தசம பாகத்தை எடுத்துட்டு வந்து சபையில போடுவது வழக்கம். கோவிட் பீரியடா இருக்கும், நமக்கு என்னாச்சு? சர்ச்சுக்கு போகிற அந்த வேலை கம்மியாச்சு. ஜிபேல தான் பண்ணணும், இல்லை ஆன்லைன்ல தான் பண்ணணும், இல்லை யாராவது பாஸ்டர்ஸ் வந்தாங்கன்னா அவங்க கையில தான் தசம பாகங்களே கொடுக்கணும். இதுல கொஞ்சம் அப்படி லெத்தாச்சிக்கா என்ன பண்ண, 7000 ரூபாய் தான் வந்தது. அழகா ஏதோ யூடியூப்ல பார்த்துட்டு இருக்கும்போது இந்த 2 வீடியோஸ்க்கு நடுவில் ஒரு ஆடு வரும் தெரியுங்களா? அப்போ ஒரு ஆடு போட்டிருந்தாங்க, 3 சுடிதாரு 700 ரூபான்னு போட்டிருந்தோம். என்னுடைய தசம பாகம் எவ்வளோ? 700 ரூபாய். 7000க்கு எவ்வளவு வரணும்? தசம பாகம். தசம் என்றால் என்ன அர்த்தம்? ஹிந்தில தஸ்னா 10, தசம அப்படின்னா 10. அதுதான் அழகா தமிழ்லயே போட்டிருக்கு, 10ல் 1 பங்கு. இப்ப கணக்குக்கு வருவேன், ஏன்னா சில பேர் முழிக்கிறீங்க. 10 ரூபாய்க்கு எவ்வளவு தசம பாகம் போடணும்? சத்தமா 100 ரூபாய்க்கு எவ்வளவு தசம பாகம் போடணும்? 10 ரூபாய். 1000 ரூபாய்க்கு எவ்வளவு தசம பாகம் போடணும்? 1000 ரூபாய்க்கு 100 ரூபாய். ஓகே. 10000 ரூபாய்க்கு எவ்வளவு தசம பாகம் போடணும்? 20000 ரூபாய்க்கு எவ்வளவு தசம பாகம் போடணும்? 2000 ரூபாய். ஓகே. இப்போ யாருக்கு எவ்வளவு தசம பாகம் போடணும் உங்க மைண்டுக்கு வந்திருக்கும். 15000க்கு எவ்வளவு தசம பாகம் போடணும்? 1500 ரூபாய். கவனிங்க, இப்போ 7000 ரூபாய் சம்பளம், அந்த ஆஃப் ஆஃப் த சேலரி. இப்போ 700 ரூபாய்க்கு நான் யோசிச்சுட்டே இருந்தேன். ஆனா நான் கொஞ்சம் நல்ல பொண்ணு இல்லையா, நல்ல பொண்ணு தானே? கவனிங்க, அதனால நான் பண்ண யோசிச்சுட்டே இருந்தேன்,
நம்ம 700 ரூபாய் இப்போ தசமபாகம் போடுறதா சுடிதார் வாங்குறதா, தசமபாகம் போடுறதா சுடிதார் வாங்குறதா? கொஞ்ச நேரம் யோசிச்சேன். நம்ம சர்ச்சுக்கு எப்போ பாஸ்டர் இன்னும் ஏரியா பாஸ்டரோ இல்லை பாஸ்டரோ சர்ச்சுக்கு வர்றதுக்கு வீட்டுக்கு வர்றதுக்கு இன்னும் கொஞ்சம் நாள் ஆகும். அதுக்குள்ள நம்ம என்ன பண்ணிடலாம், இது சுடிதார் வாங்கி வச்சிருவோம். அப்படி இப்படி எதனா கலெக்ட் பண்ணி தசமபாகம் போட்டுருவேன்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டில் சொன்னால் எங்கள் அம்மா அவ்வளோதான். நானும் நான் தான் பண்ணிட்டேன், ஆன்லைனில் போட்டுட்டு வந்துருச்சு. ஆனால் கொடுக்கும் போதே டெலிவரி பாய் ரொம்ப நல்ல பாய் கேட்டான், சிஸ்டர் நீங்கள் எதில் போட்டீங்க அப்படின்னு. யூடியூப்ல போட்டேன் சார் அப்படின்னு. அப்படிங்களா, 700 ரூபா வாங்கிட்டு ஒரு பதில் சொன்னான் பாருங்க, இது ஃபேக்குன்னு நினைக்கிறேன் சிஸ்டர்னு கையில் வாங்கிட்டக்கு அப்புறம் சொன்னான். என்னடா ஃபேக்குன்னு சொல்லிட்டான்ட்டு சரி வீட்டுக்கு போயிட்டு ஆசையாக திறந்து பார்க்குறேன். ரொம்ப கேவலமான விஷயம். குப்பையில இருந்து எடுத்துட்டு வந்த ட்ரெஸ் மாதிரி இருந்துச்சுங்க, எல்லாம் அழுக்கு கந்த. எனக்கு பார்த்த உடனே எப்படி இருந்துச்சு, ஆண்டவரே தசம பாகத்தை வஞ்சித்தேனே. கரெக்டா எங்க வைக்கணுமோ அங்க ஆயிடுச்சு. அன்னைக்கு முடிவு பண்ண, எப்பா என்ன நடந்தாலும் என் தசம பாகத்தை நானு என்ன பண்ண மாட்டேன், வஞ்சிக்க மாட்டேன். இப்பவுமே கூட பாஸ்டர் தானே அப்படின்னு இல்லை, என்னோட தசம பாகத்தை அனுப்பிட்டு தான் மற்ற சேலரிஸ்லாம் அனுப்புவேன். அப்போ கவனிங்க, அப்போ உங்களோட தசம பாகத்தில் எதுக்கு இந்த ஸ்டோரி சொன்னேன் அப்படின்னா, தசம பாகத்தை வஞ்சிக்க கூடாது. ஹல்லேலூயா. ஏன்னா அது கர்த்தருக்குரிய காரியம். சிஸ்டர் எனக்கு இவ்வளோ கஷ்டம் இருக்கு, எனக்கு இது 1000 ரூபாய் இருந்தால் நான் இந்த காரியத்தை செய்வேனே, இந்த 500 ரூபாய் நான் 5000 ரூபாய் சம்பாதிக்கிறேன், 500 ரூபாய் நான் தசமபாக போடணும், ஆனால் இந்த 500 ரூபாய் இருந்தால் நான் இந்த காரியத்தை செய்யணும். நல்லா கவனிச்சு பாருங்க, மற்ற செலவுகளை குறைத்து நீங்க தசமபாக போடணும். ஏன் தெரியுமா, இதுதான் உங்களுடைய விதை. அதாவது எடுத்து வைக்கிற, அடுத்து நீங்க மந்த்துக்கு எடுத்து வைக்கிற விதை. ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது? இந்த விதையை நீங்க போட்டீங்கன்னா தான் அடுத்த மாசம் முளைக்கும். ஆமென். இல்ல சிஸ்டர் இவ்வளவு நாள் நான் போடாம தானே இருக்கேன், ஆனா எனக்கு முளைச்சிட்டு தானே வருது, ஒரு நாள் காஞ்சி கருவாடா போயிடும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால என்ன பண்ணணுமா, தசம பாகத்தை ஒரு நாளும் ஒருபோது, இன்னைக்கு நீங்க தீர்மானம் எடுங்கள், காணிக்கைகளையோ தசம பாகங்களையோ என் கர்த்தருக்குரியது. தயவு செய்து ஒரு மைண்ட்ல ஒரு தாட் வர வச்சுக்காதீங்க, ஐ எம் கிவிங் டு மை பாஸ்டர்னு ஒரு தாட் வரக்கூடாது. இட்ஸ் நாட் about giving to your pastor, it's giving to the God. amen. ஆண்டவருக்கு நீங்க கொடுக்குறீங்க. நான் ஒரு நாளும் ஐயோ நான் இவ்வளோ பெரிய சபையில இருக்கேன், இவ்வளோ நான் தசம பாக போட்டா சில பேர் என்ன பண்ணுவாங்க, உட்காந்து எதை கணக்கு போடுறோமோ இல்லையோ, வீட்டு காரியங்களை கணக்கு போடுறோமோ இல்லையோ, சபை காரியங்களை கணக்கு போடுவது வழக்கம். அந்த மாதிரி ஒரு நாளும் என்ன பண்ணது கிடையாது. இவ்வளோ பேர் தசம பாக்கட்டா, ஐயோ பாஸ்டர் ஐயோ கோட்டீஸ்வரா அப்படின்னு நான் நினைச்சது கிடையாது. எனக்குரியதை நான் 1000 ரூபாய் போட்டாதான் எனக்கு ஆண்டவர் எனக்கு 10000 ரூபாய் அடுத்த மாசத்துல தருவார். எங்க அண்ணன் கிட்ட இருந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு காரியம், எங்க அண்ணன் தசம பாகத்தை ரவுண்ட் ஆஃப் பண்ணி போடுறவன். எப்படி ரவுண்ட் ஆஃப்னா, அவனுடைய சம்பளம் சும்மா எக்ஸாம்பிள் சொல்ற ஒரு 15000னா 1500 ரூபா போட மாட்டான், 2000 ரூபாவா போடுவான். என்னடா கண்ணா 2000 ரூபாவா போடுறியாடா அப்படின்னா எங்க அண்ணன் சொல்லுவான், ஆண்டவர் எனக்கு 20000 ரூபாய் தருவார்ல. நிச்சயமா அவன் விசுவாசத்தை கண்டு கர்த்தர் அவனை உயர்த்தினது உண்மை. ஆமென். ஹல்லேலூயா. அதே போல உங்களுக்கு நான் என்ன சொல்றேன்னா, பாஸ்டருக்கு கொடுக்குறோம் காணிக்கைகளையோ 10 ரூபாய் இன்னைக்கு போட்டா போதும். இன்னைக்கு கார் கொஞ்சம் வெயிட்டா தான் இருக்கு, டிக்கி கொஞ்சம் வெயிட்டா தான் இருக்கு, 10 ரூபா போட்டா போதும். அப்படி கிடையாதுங்க, நீங்க தேவனுக்கு கொடுக்குறீங்க. அதனால உங்க தசம பாகத்தை வஞ்சித்து வைக்காதீர்கள், காணிக்கைகளை வஞ்சித்து வைக்காதீர்கள். சிஸ்டர் இது ஏன் இவ்வளவு நேரம் பேசுனீங்க? நான் மறுபடியும் சொல்றேன், எனக்காக பேசல, எங்களுடைய ஃபைனான்ஸ்க்காக பேசல. கர்த்தர் எங்களை ஆசீர்வதிக்கிறார், ஆனா நீங்களும் ஆசீர்வாதமா இருக்கணும். ஆமென். ஒரு மேய்ப்பனுடைய ஆசை என்னையா இருக்கணும், என் ஆடுகள் எல்லாம் நல்லா இருக்கணும். நான் மட்டும் நல்லா இருந்தா போதும் நான் நினைப்பேனா? நீங்களும் பொருளாதாரத்துல எனக்கு ஆசீர்வாதமே வரல அப்படின்னா இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க, இன்னைக்கு ஒரு பொருத்தனை செய்யுங்க. யாக்கோபு பொருத்தனை செய்தான், நான் சம்பாதிக்கிற எல்லா காரியத்திலையும் எல்லாவற்றிலையும் நான் தசம பாகம் போடுகிறேன்னு சொன்னேன். தசம பாகம்னா இன்னொன்று வேத வசனத்துல இருக்கு, ஒர்த்தலாமிலும் மறுக்கொழுந்திலும் எல்லாத்துலயுமே. நம்ம இன்னும் அந்த காலத்துலாம் சொல்லுவாங்களா, அந்த காலத்து பயங்கரமான அது பேர் என்ன, பரம்பரை கிறிஸ்தவர்கள், வைராக்கியமான கிறிஸ்தவர்கள் சொல்லுவாங்களா, நம்ம சாதம் போட்டு வடிக்கிற அரிசியில இருந்து கூட தசம பாகம் எடுத்து வைக்கணுமா. ஒரு காப்படினா அதுல ஒரு 10ல் ஒரு பங்குதாவது, ஒரு டம்ளராவது எடுத்து வைக்கணும்.
அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டது உண்டு. அப்போ நீங்க எதெல்லாம் தசமபாகம் கொடுக்கணும், சும்மா இன்சென்டிவ் தானே, இது சும்மா அந்த சைட்ல வந்த சேலரி தானே, இதெல்லாம் நம்ம கொடுக்கணுமா, இதெல்லாம் நம்ம பண்ணணுமா, இல்ல பார்ட் டைமா நான் பண்ணது தானே, இல்லைங்க நீங்க ஆசீர்வாதமா இருக்கணுமா. இன்னைக்கு உங்க பொருளாதாரத்துல, உங்க பிசினஸ்ல, உங்க வேலையில, உங்க பிள்ளைகளுடைய வேலையில, நீங்க பண்ற வேலையில ஒரு ஆசீர்வாதம் வேணும்னா இன்னைக்கு ஒரு பொருத்தனை பண்ணுங்க. கர்த்தாவே, உங்க தசம பாகத்தையோ காணிக்கைகளையோ நான் வஞ்சிக்க மாட்டேன். வஞ்சகம் நமக்கு இருக்கக்கூடாது. மனுஷனையே வஞ்சிக்க கூடாது, ஆண்டவரை வஞ்சிக்கிறோமே, நம்ம எவ்வளோ பெரிய ஆளா இருப்போம் இல்லையா? யோசித்து பாருங்க. இது இருந்தா எனக்கு இந்த செலவு ஆகுமே ஆண்டவரே அப்படின்னு நினைக்காதீங்க. கர்த்தர் உங்கள் தேவைகளை சந்திப்பார். ஆமென். அதனால கடைசியா சொல்லப்பட்ட விதை என்னது? உங்களுடைய தசம பாகங்களையும் காணிக்கைகளையும் விதைங்கள். சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். ஆமென். நிச்சயமாய் கர்த்தர் இந்த வார்த்தையின்படியாய் நீங்கள் ஒவ்வொன்றாய் உங்கள் கண்ணீரை விதைத்தா, ஜெபத்தை விதைத்தா, உங்களையே விதைத்தா, தசம பாகங்களையும் காணிக்கைகளையும் விதைத்தா எப்படி அறுவடை செய்ய உங்களுக்கு உதவி செய்வார்? கம்பீரத்தோட. எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம், நான் கம்பீரமாய் இருப்பேன். சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, நான் கம்பீரமாய் இருப்பேன். கொஞ்சம் உங்க தோலை தட்டி, உங்களுடைய செஸ்ட்டை தட்டி சொல்லுங்க பார்க்கலாம், நான் கம்பீரமாய் இருப்பேன். ஆமென். கர்த்தர் நிச்சயமாய் கம்பீரத்தோட இருக்க உங்களுக்கு உதவி செய்வார். அப்படியே கண்களை மூடி நம்ம ஜெபிப்போம். ஆவியானவரே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே, பரிசுத்த ஆவியானவரே, அப்பா நீங்க மக்களோடு இடைப்பட்டிருக்கிறீங்க, உங்க ஜனங்களோடு இடைப்பட்டிருக்கிறீங்க என்று நான் விசுவாசிக்கிறேன் தகப்பனே. அப்பா நீங்க சொன்ன வார்த்தையின்படியே கண்ணீரோடு எந்தெந்த காரியத்தெல்லாம் இவங்க விதைத்திருக்கிறார்களோ, இவங்களுடைய ஆண்டவரே குடும்ப சூழ்நிலையா இருக்கலாம், பிள்ளைகளை குறித்து அவங்க விட்ட கண்ணீரா இருக்கலாம், பலவீனமா இருக்கலாம், கனவீனமா இருக்கலாம், ஆண்டவரே அந்த வேலையில தன்னுடைய மேல் அதிகாரி நிமித்தம் விட்ட கண்ணீரா இருக்கலாம். ஆண்டவரே எதுவா இருந்தாலும் கர்த்தாவே அது எல்லா கண்ணீருக்கும் நீர் கம்பீரத்தோட அறுக்க இவர்கள் நீர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். அது மாத்திரம் இல்லப்பா, இன்றைக்கு இந்த நாள் எல்லாம் கொஞ்சம் ஒப்பு கொடுங்க பார்க்கலாம். ஏசப்பா நான் என்னையே விதைக்கிறேன் அப்பா, என்னுடைய ஜென்ம சுபாவத்தை நான் விதைக்கிறேன், என்னுடைய பலவீனத்தை நான் விதைக்கிறேன். இனி எனக்கு இந்த பலவீனம் வேண்டாம், இந்த பலவீனத்தை நான் இயேசுவின் நாமத்துல மண்ணோடு நான் விதைக்கிறேன், அதை புதைக்கிறேன். என்னுடைய அவமானத்தை இயேசுவின் நாமத்தில் நான் விதைக்கிறேன். கர்த்தாவே என்னுடைய ஜென்ம சுபாவத்தை இயேசுவின் நாமத்துல விதைக்கிறேன். எல்லாம் கொஞ்சம் வாய்களை திறந்து சொல்லுங்க. அப்பா நான் இந்த காரியத்தெல்லாம் விதைக்கிறேன், என்னோட கோபத்தை நான் விதைக்கிறேன் ஆண்டவரே, என்னோட கை பதஷ்டத்தை நான் விதைக்கிறேன் ஆண்டவரே, என்னோட வரட்டு கௌரவத்தை நான் விதைக்கிறேன் ஆண்டவரே, என்னுடைய பெருமையை நான் விதைக்கிறேன் ஆண்டவரே, என்னோட புறங்கூறுதலை நான் விதைக்கிறேன் அப்பா, எல்லா காரியத்தையும் என்னோட சமூகத்தை நான் விதைக்கிறேன் அப்பா. அழிவுள்ளதாய் நான் விதைக்கிறேன், உம்முடைய சமூகத்துல அழிவுள்ளதாய் நான் எழுந்திருக்க அவைகள் உயிர் பெற உதவி செய்கிறேன். அது மாத்திரம் இல்ல, வாய்களை திறந்து சொல்லுங்க அப்பா, இன்னைக்கு நான் காணிக்கைகளையோ தசம பாகங்களையோ வஞ்சிக்க மாட்டேன் என்று உம்முடைய சமூகத்துக்கு முன்பாக நான் பொருத்தனை செய்கிறேன் தகப்பனே. அந்த பொருத்தனை நிறைவேற்ற நீர் உதவி செய்யுங்க, நீங்க ஹெல்ப் பண்ணுங்கப்பா. பொருத்தனை பண்ணிட்டேன், ஆனா நீங்க அதுக்கு உதவி செய்யுங்கன்னு கேளுங்க. ஆண்டவரே ஆண்டவரே, கேட்ட வார்த்தையின்படியே நான் கீழ்ப்படுகிறேன்னு சொல்லுங்க. நான் கீழ்ப்படுகிறேன்ப்பா, நான் பொருத்தனை பண்றேன்ப்பா, ஆனா நீங்க உதவி செய்யுங்க ராஜா. இயேசுவின் நாமத்துல கர்த்தாவே, யாரெல்லாம் உண்மையை ஜெபித்தார்களோ அவர்கள் எல்லாம் நீர் ஆசீர்வதிக்க போறதுக்காக நன்றி. இந்த வாரம் முழுவதையும் உடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறேன். பாதுகாப்பா இருக்கட்டும், சந்தோஷமாய் சமாதானமாய் இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென்.